நெல்லையில் பள்ளிவாசல் அருகே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி படுகொலை. நிலத்தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் குவிப்பு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. படகுகளையும் பறிமுதல் செய்து ஆட்டூழியம். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மீது இன்று 2ஆம் நாள் பொது விவாதம். டாஸ்மாக் முறைகேடு உட்பட முக்கிய பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் RN ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 100 பேர் மீது நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு. ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட 700 பேர் மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக அவர் உட்பட 86 பேர் மீது வழக்கு பதிந்தது காவல்துறை. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மதுபான ஊழல் விவகாரத்தில் பாஜக திமுக இடையே மறைமுக கூட்டணி என தாவேக குற்றச்சாட்டு. டாஸ்மாக் மோசடி விவகாரத்தில் நாடகமாடுவதை விடுத்து மேல் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். மக்களவையில் தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். அவையில் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என திமுக MP கனிமொழி வலியுறுத்தல். நகைக்கடனுக்கான ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின் பாதிப்பு குறித்து விவாதிக்க வேண்டும். மக்களவையில் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். நாக்பூரில் அவுரங்கசீப்பின் கல்லறை விவகாரம் தொடர்பாக இரு பிரிவினரிடையே வெடித்த வன்முறை. நிலைமை கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் 144 தடை உத்தரவு அமல். நாக்பூரில் மக்கள் அமைதி காக்கும்படி முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வேண்டுகோள். வன்முறை சம்பவங்களுக்கு வதந்தி பரவியதே காரணம் என்றும் விளக்கம். நாக்பூரில் வெடித்த வன்முறையில் வாகனங்களுக்கு தீ வைப்பு. பதினைந்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் காயமடைந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் கைது. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. 3 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அருகே அதிவேகமாக சென்ற கார் சாலை ஓர கடையின் மீது மோதி விபத்து.
வியாபாரி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி வட மாநில பக்தர் உயிரிழப்பு. தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை வாக்குகளை நீக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. ஆதார் எண் இணைப்பை கட்டாயமாக்குவது குறித்து விவாதிக்க இருப்பதாக தகவல். மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? புதினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என ட்ரம்ப் நம்பிக்கை. ஒன்பது மாதங்களுக்கு பிறகு விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய நேரப்படி நாளை அதிகாலை பூமிக்கு திரும்புவார் என எதிர்பார்ப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.